श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातरं मुनिम् श्रीमत्कौशिकवार्दीन्दुं शीलादिगुणसागरं श्रीमद्गणार्यसत्पौत्रं वरदार्यम् अहं भजे वरदार्यम् अहं भजे. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனியே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேது கிருபையினாலே நாம் அனைவரும் கூடி அற்புதமாக இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவையை இந்த லோகக்ஷேமார்த்த சத்சங்கத்திலே அனுபவித்து கொண்டு வந்தோம். மார்கழி மாசம்னாலே திருப்பாவை அப்படின்னு ஆயிடுறது. ஆனால் பல நேரங்கள்ல என்ன ஆறுதுனாக்க, இந்த மார்கழி மாதம் முடிந்த உடனே அநேகமானவா திருப்பாவையும் மறந்துடுறா, ஆண்டாள் நாச்சியாரும் மறந்துடுறா. திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் என்ன கேட்டா? கிருஷ்ண பரமாத்மா கிட்ட உருகி உருகி உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும்னு பறை பறைன்னு கேட்டா. அதைத்தானே முன்னாடில இருந்து அனுபவிச்சோம். நாராயணனே நமக்கே பறை தருவான்னு அனுபவிச்சுக்க ஆரம்பிச்சோம். அப்படி பறை பறைன்னு கேட்டாலே அந்த பறை அவளுக்கு கிடைத்ததா? எம்பெருமான் அதை அவளுக்கு அருளினானா? அப்படி அருளினான்னாக்க மறுபடியும் அதுக்கப்புறமா திருப்பாவைன்னு ஒரு பிரபந்தத்தை எதற்காக அவள் அருளி செய்தாள்? அந்த திருப்பாவைக்கு அடுத்தது நாச்சியார் திருமொழிங்கிற அந்த பிரபந்தத்தை எதற்காக அருளி செய்தாள்? அந்த நாச்சியார் திருமொழியில அப்படி என்ன காட்டப்பட்டிருக்கு? இப்படின்னு பல கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான அர்த்தங்களை சுருக்கமாக இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்க வேண்டும் என்பது லோகக்ஷேமார்த்த சத்சங்கில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அடியேனுக்கு இட்ட கட்டளை. இதை சிரம் மேற்கொண்டு அடியேனுடைய ஆச்சாரியன் மற்றும் அனைத்து குருமார்கள், குறிப்பாக அடியேனுடைய தேவகான குருவான ஸ்ரீமதி சௌபாகியலட்சுமி ஸ்ரீராம பாரதி அவர்கள் நாச்சியார் திருமொழி மட்டுமல்ல திருப்பாவை அனைத்திலேயும் அந்த பாசுரங்களை எல்லாம் தேவகானமாக அடியோங்களுக்கு கற்பித்ததோடு மட்டுமல்லாமல் ஆண்டாள் நாச்சியாரிடத்திலே ஒரு பிராவண்யத்தை ஏற்படுத்தியவர், பலரை திருத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான குரு. அவரை பணிந்து வணங்கி அவருடைய அனுகிரகத்திற்கும் பிரார்த்தித்து கொண்டு யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பிக்க விழைகின்றேன். அப்போ இன்னைக்கு என்ன அனுபவிக்க இருக்கோம் அப்படின்னாக்க, நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியாருடைய அந்த பிரயாணத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பிரயாணம், அதாவது ஆண்டாள் நாச்சியாருடைய பிரயாணம் எப்பொழுது ஆரம்பித்தது என்று கேட்டால், ஸ்வேத வராக கல்பத்திலே வராக எம்பெருமான் இந்த பூமியை மீட்டெடுத்தான். இரண்யாக்ஷன் பூமியை கொண்டு போய் பிரளய ஜலத்திலே மூழ்கி வைக்க அந்த பூமியை மீட்டெடுத்தான். எழுத்த பொழுது பூமி பிராட்டி நடுங்கிக் கொண்டே வராக பெருமானிடம், மகாவராகன் கோலவராகனிடம் கேட்டாளாம், அப்பா எம்பெருமானே, நான் உன்னுடைய திரு தேவியார் மனைவி, என்னை நீ ரட்சித்தது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா என் மேலே இந்த சேத்தனர்கள், இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் துடிச்சுருக்கா, இந்த சம்சாரத்திலே மூழ்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். சம்சாரம்னா இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்புங்கிற இந்த சுழல், அதுல மாட்டி தவிச்சுருக்காளே, இவர்களுக்கு உஜ்ஜீவனத்துக்கு ஒரு உயர் வழியை நீ காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்கிறா. உஜ்ஜீவனம்னாக்க அப்லிஃப்ட்மெண்ட், அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தி சோல், அதுக்கு நீ ஒரு வழி காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்க எம்பெருமான் பல ரகசியங்களை சொல்கின்றான். அதை கேட்டுக்கொண்ட பூமி பிராட்டியானவள் தன்னுடைய அந்த புடவையினுடைய முடிசுல அப்படி போட்டு வச்சுட்டாளாம், முந்தானை முடிச்சாக போட்டு வச்சுட்டாளாம். வச்சுண்டு தக்க சமயம் பார்த்தாள். எந்த சமயம்? பூமிக்கு வரணும். ஆனா அந்த தக்க சமயம் எப்பொழுது என்று கேட்டால், விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்தில் அல்ல, விஷ்ணுவே தன்னுடைய சித்தத்தில் கொண்டிருந்த மகாத்மாவான பொங்கும் பரிவாலே எம்பெருமானுக்கு என்ன தீங்கு வந்துவிடுமோ என்று அஞ்சி அஞ்சி வயிறு பிடித்து மங்களாசாசனம் செய்யக்கூடிய சுவாமி பெரியாழ்வார் திரு அவதாரம் செய்ய வேண்டுமே, அந்த காலத்துக்காக காத்து கொண்டிருந்தாள். அப்படி பெரியாழ்வார் திரு அவதாரம் செய்தவுடன் அவருக்கு ஒரே பெண் பிள்ளையாக இந்த பூமி பிராட்டி சாக்ஷாத் ஆண்டாளாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திரு அவதாரம் செய்கின்றாள். அந்த நாளைத்தானே நம்ம கொண்டாடுறோம். இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தனையிகழ்ந்தாண்டாள் திருமகளாராய் ஆழ்வார் திருமகளாராய் என்று வைகுந்தத்திலே நிரந்தரமான சுகம், நிரந்தரமான இன்பம்,
அதை விட்டு விட்டு ஆண்டாள் நாச்சியார் இந்த பூமிக்கு வரா. எதற்காக? அவளுடைய குழந்தைகளான நம்மை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நமக்காக ஆண்டாள் நாச்சியார் இந்த பூமியிலே திரு அவதாரம் செய்கின்றாள். அப்படி வளர்ந்துட்டே வரா. முன்னமே அவ சொன்னது போல பெரியாழ்வார்கிட்ட இருந்து பகவத் விஷயத்தெல்லாம் கேட்டுண்டு கேட்டுண்டு வளர்றா. கிருஷ்ண பரமாத்மாவிடத்தே அதீத பிரேமை பக்தி, மணந்தால் அவனையே கணவனாக வரிக்க வேண்டும்ங்கிற அளவுக்கு உறுதி பூண்டாள் 5 வயசுல. ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலைகள்லாம் நடைபெற்றது வடநாட்டு திவ்ய தேசத்துல. அப்போதான் எல்லாரும் சொல்றா, அம்மாடி கிருஷ்ண பரமாத்மா இப்போ இல்லம்மா லோகத்துல, அவன் இந்த அவதாரங்கள் எல்லாம் முடிச்சுண்டு தன்னுடைய ஜோதிக்கே எழுந்தருளிட்டான், இப்போ இல்ல அப்படின்னு உடனே அவன் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் போய் பார்த்தாலாவது இவ உயிர் தரிக்கலாம்னு பார்த்தா அழைத்து போவதற்கும் அங்கே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, துடிக்கிறா, தவிக்கிறா, பாரிக்கின்றாள். அப்பொழுதுதான் ஒரு பெரியவர் அந்த ஊருக்கு வர்றார். அவர் சொல்றார், கோபிகைகள் எல்லாம் அந்த காலத்துல கிருஷ்ணர் பிரிஞ்சு இருந்த பொழுது அனுகாரம்னு சொல்லி ஒரு பிரிட்டண்டன் பிளே செய்து தரித்தார்கள். அதே போல நீயும் செய்யலாம்னு இவளுக்கு ஒரு யோஜனை வருது. அதே போல அனுகரித்து தரிக்கின்றாள், பிரிட்டன் பண்றா. என்னவாக? தன்னை ஒரு கோபிகையாக நினைத்துக் கொண்டாள். தன்னுடைய தோழிகள் அனைவரையும் இதர கோபிமார்களாக நினைத்துக் கொண்டாள். ஆயர் சிறுமியராக நினைத்துக் கொண்டாள். வடபெரும் கோவிலுடையான் இருக்கானே, அந்த வடபெரும் கோவிலுடையானையே கிருஷ்ண பரமாத்மாகவும் அவனுடைய சந்நிதியே நந்தகோபருடைய திருமாளிகையாகவும் நினைத்து கொண்டாள். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்து கொண்டு இப்படி அனுகரித்து தரித்தாள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் திருப்பாவையை அனுபவிக்கிறோம். அந்த 30 பாசுரங்களும் திருப்பாவையிலே உயர்ந்த விஷயங்கள் அனைத்தையும் காட்டிட்டா. எடுப்பிலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று இந்த ஜீவாத்மா சென்று அடைய வேண்டிய உயர்ந்த இலக்கு. பொதுவாக வேதங்கள்ல பார்த்தா தர்ம அர்த்த காம மோக்ஷம் தான் புருஷார்த்தம், த பர்சியூட் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லும். இதை தாண்டி 5வது புருஷார்த்தமாக கைங்கரியம், அவனுடைய திருவடியிலே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை ஸ்பஷ்டமாக சொல்லி அதற்கான வழியும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே என்று அற்புதமாக வெளிக்காட்டினாள். அதற்கு மேல அன்றைய தினம் வராகன் கிட்ட கேட்டாலே, அந்த ரகசியங்கள் எல்லாம் முடிஞ்சு வச்சுட்டு வந்தாளே, அதையும் சொல்லிட்டா. என்ன ரகசியங்கள் இது? வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது, இதுதான் ஒவ்வொரு ஆத்மாவும் உஜ்ஜீவதற்கான வழி என்று அதையும் தெரிவித்தாள். அதற்கு மேல இறைவா நீ தாராய் பறை என்று நீதான் அந்த பறையை தர வேண்டும். எதற்காக? உன்னுடைய திருவடிகளை கைங்கரியம் செய்வதற்காகன்னு இப்படி சொல்லிண்டே வந்தவளுக்கு இன்றைய பாசுரம் வங்கக்கடல்ங்கிற இந்த பாசுரத்திலே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அன்று இப்பறை கொண்ட ஆற்றை என்று அந்த பறையை இவள் பெற்றதாகவும் காட்டப்படுகின்றது. அப்போ அவ கேட்ட அந்த கைங்கரியத்தை எம்பெருமான் கொடுத்துட்டான். இருந்தாலும் என்ன பண்ணான்னு கேட்டா, இவ ஆசைப்பட்டது போல இந்த லோகத்திலே இருந்து அவளை மீட்கவில்லை. ஏன்னா இந்த லோகம் அப்படிங்கிறது எப்படி? சம்சாரத்தை கண்டு மகான்கள் எல்லாம் அஞ்சுறா. ஏன்னா இந்த சம்சாரத்துக்கு வந்தாலே அழுக்கு தானா ஏறிடும். கர்மேந்திரியங்கள் படுத்துற பாடு ஒரு பக்கம், ஞானேந்திரியங்கள் ஒரு பக்கம் இழுக்க, மனசு இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஓட. அதனால இந்த சம்சாரத்திலே இருந்தால் பெற்ற ஞானமும் அழிந்துவிடும். பிரகிருதி சம்பந்தம் அவ்வளவு கொடியது. அதனால இந்த சம்சாரத்திலிருந்தும் தன்னை மீட்டெடுக்கவில்லையே, இந்த பூமியிலேயே இன்னும் வைத்துக் கொண்டிருக்கின்றானே என்று அந்த பாரிப்பினாலும் தவிப்பினாலும் இவ கேட்ட பறை கிடைத்தது. ஆனால் அந்த பறை இந்த லோகத்தில் இருப்பதனால் அனித்தியமாக இருந்தது. நித்தியமான பறை வேண்டும், நித்திய கைங்கரிய அந்த பறை வேண்டும் என்று பாரித்த ஆண்டாள் நாச்சியார் அந்த துடிப்பிலேயும் தவிப்பிலேயும் தான் இந்த நாச்சியார் திருமொழியை நமக்காக அருளி செய்கின்றாள். இப்போ எம்பெருமானுக்கு இதை கொடுக்கறதுல என்ன குறைவு? எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கின்றான். ஆனால் அதே நேரத்திலே ஆண்டாள் நாச்சியாருக்கு எப்பேற்பட்ட அந்த பக்தி இருக்கு, இவளுடைய பக்தியிலும் நிறை இருக்கின்றது. அப்போ 2 பக்கமுமே there is no deficiency. குறைங்கிறது 2 பக்கத்துலயும் இல்லை. ஆண்டாளுக்கும் பக்தி நிறைஞ்சிருக்கு. அதே போல எம்பெருமானுக்கு இவள் கேட்கக்கூடியதை கொடுக்கும் அளவுக்கு நிறைவாளனாக குறையற்றவனாக அவன் இருக்க, எதற்காக இப்படி தாமதிக்கின்றான் எம்பெருமான்னு கேட்டா, இதற்கு பலபடியான காரணங்களை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்கின்றார்கள். முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவளை வைத்துக்கொண்டு இந்த லோகத்தை திருத்த வேண்டும். இவளை வைத்துக்கொண்டு இவள் அந்த அன்பினாலே வரக்கூடிய நாச்சியார் திருமொழிங்கிற அந்த பாசுரங்களையும் வைத்துக்கொண்டு மிகிதம் இருக்கக்கூடிய சம்சாரிகளை திருத்தி பணிக்கொள்ள வேண்டும் என்பது முதல் காரணம். அடுத்ததாக அந்த பக்தி காதல் பெருக்கு திருமொழியாக வரப்போறது இல்லையா, அதை அவனும் அனுபவிக்கணும். இதற்கு மேல ஆண்டாள் நாச்சியாருக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி எப்பேற்பட்டது அப்படின்னா வளர்ந்துட்டே வருது. அப்போ அவள் கேட்கக்கூடிய இந்த சம்ஸ்லேஷம், அதாவது சேர்த்தி என்பது உச்சிதமான ஒரு இன்ப நிலை.
அந்த இன்பத்தை ஒரேடியா கொடுத்தா இந்த சிறிய பெண் பிள்ளை தாங்குவாளா, உயிர் தரிப்பாளா அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு. இது எப்படி அப்படின்னாக்க இலையை அகலப்படுத்துவதுன்னு சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்பத்தை ஏற்றிக்கொண்டு வரணும். ஏன்னா இப்போ நம்ம பொதுவா லௌகீகத்துல பார்க்கலாம். யாரோ ஒருத்தருக்கு இருதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னா அந்த டாக்டர் என்ன சொல்வார், இவர்கிட்ட ரொம்ப சுகத்தை இன்பத்தை தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப துக்கமா இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, மெதுவா பார்த்து சொல்லுங்கோ, சட்டுன்னு சொல்லிடாதேங்கோ, உடம்பு தாங்காதுன்னு சொல்றாளா இல்லையா? சரி, துக்கமான விஷயம் சொன்னா உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்பமான விஷயத்தை சொன்னா கூடவா உயிர் போகும்னு கேட்டா, த பீக் ஆஃப் பெயின் அண்ட் பீக் ஆஃப் பிளிஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சேம். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே. இப்போ நெருப்பு சுடும், நன்னா தெரியறது. அந்த நெருப்பு சூட்ல இருந்து தகிக்கக்கூடியது என்ன? குளிர்ந்த நீர். ஆனா அந்த குளிர்ந்த நீரே ரொம்ப குளிர்ந்து போச்சுன்னு வச்சுப்போமே, ஐஸ் அப்படி இருக்குன்னாக்க ஃப்ராஸ்ட் பைட், ஐஸ் பர்ன் எல்லாம் கேள்விப்படுறது இல்லையா? அப்போ நெருப்பு பட்டாலும் சுடுறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதே போல உச்சகட்டமாக குளிர்ச்சி பட்டாலும் சுடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அதே போல நிலைதான் ஆண்டாள் நாச்சியா இருக்கீங்க. அந்த இன்பத்தை அதீதமாக கொடுத்தாலும் உயிர் போய்விடும், துன்பத்தை அதீதமாக கொடுத்தாலும் உயிர் போயிடும். இன்பத்தினுடைய உச்சக்கட்டம் என்ன? கிருஷ்ண பரமாத்மாவுடன் சேர்ந்து இருப்பது. இந்த வார்த்தைகள் நிறைய இப்போ அனுபவிப்போம். சம்ஸ்லேஷம் சம்ஸ்லேஷம்னு பார்ப்போம். சம்ஸ்லேஷம்னா அந்த ஜீவாத்மா பரமாத்மா சேர்த்தியில் இருப்பது, கூடியிருப்பது, யூனியன் அப்படின்னு அர்த்தம். விஸ்லேஷம்னா ஜீவாத்மா பரமாத்மா பிரிந்திருக்கக்கூடிய நிலை. அப்போதான் விரக தாபம் எல்லாம் வரும், ஏக்கம் வரும். அப்போ எம்பெருமான் என்ன பண்ணுவான்னாக்க கொஞ்சம் இன்பத்தை கொடுப்பான். அந்த இன்பத்தை அவ எவ்வளவு தாங்குறாளோ அந்த அளவுக்கு கொடுப்பான். அதுக்கு மேல அவளுக்கு தாங்க முடியாதுன்னு தெரியும் பொழுது ஒரு பிரிவை கொடுப்பான். அந்த பிரிவை அதுக்கு மேல தாங்க முடியாதுங்கும் பொழுது மறுபடியும் ஒரு இன்பத்தை கொடுப்பான், மறுபடியும் ஒரு பிரிவு. ஆனா இந்த இன்பத்தையும் பிரிவையும் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொண்டு வந்து அந்த இன்பத்தை முழுமையாக கூட்டி கொண்டு வந்து அவளுக்கு எப்பொழுது அதை முழுசா தாங்க முடியுமோ அப்பொழுது முழு இன்பத்தை கொடுப்பான் எம்பெருமான். இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப லௌகீகமா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, இந்த பெண்டுலம் எஃபெக்ட்னு சொல்றோம் இல்லையா? பெண்டுலம் இப்படி 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 போயிட்டே இருக்கும். இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் இப்படி போய் 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 அதை கொஞ்சமா ஏத்தி அந்த முழுமையான இன்பம் வந்தவுடன் எம்பெருமான் அவளை ஆட்கொள்கின்றான். அப்போ அந்த பரபக்தி பரஜானம் பரம பக்தியாக கனிய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான் எம்பெருமான். இது எல்லா ஆழ்வார்களுக்கும் பொதுவான நிலை. சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி எடுத்து பார்த்துட்டாலே ஆயிரக்கணக்கிலே பாசுரங்கள். அதுல அந்த 10ஆம் பத்து கடைசி ரெண்டு திருமொழி இருக்கு இல்லையா? அந்த கடைசியில தான் அவருக்கு பரஜானம் பரபக்தி ஏற்படுறது, அது வரைக்கும் பரமபக்தி ஏற்படுறது, அது வரைக்கும் அந்த பரபக்திங்கிற நிலையிலே தான் சுவாமி நம்மாழ்வார் இருந்தார். அதை போல பக்குவப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் எம்பெருமானுக்கு ஒரு போஜனமாக இருக்க போறது. அவன் நம்மை புஜிக்க போகின்றான், அவன் நம்மை அனுபவிக்க போகின்றான். இப்ப புஜிக்கிறதுனா ஒரு அன்னம் உண்ணுவது போல எம்பெருமான் இந்த ஆத்மாக்களை அனுபவிக்க இருக்கின்றான். அப்ப அன்னத்தை உண்ணணுங்கிறதுக்காக அரிசி எடுத்து சாப்பிட முடியுமா? இல்லையே. அரிசியை நன்னா ஒலையில கொதிக்க வைத்து அது நன்னா பக்குவமான பிறகு, பக்குவம் ஆழித்தான் அதை சோதித்து பார்த்து அதற்கு பின்பு தானே உண்ண முடியும். அதை போல எம்பெருமானும் இந்த பக்தி நல்லபடியா கனிந்து தயார் நிலையில் இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்வான். அதற்காக ஆண்டாள் நாச்சியாரை இங்கே அவன் வைத்திருக்க, ஆண்டாள் நாச்சியாருக்கு இது பொறுக்கவே இல்லை, துடிக்கிறா. இதுதான் பேற்றுக்கு துவரிக்கைன்னு சொல்வதுண்டு. அதாவது இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அண்ட் இர்ரெசிஸ்டபிள் அர்ஜ், தீவிரமாயிண்டே போறது அவளுக்கு. இதுக்கும் ஒரு லௌகீக உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாத்துல குழந்தைகள் எல்லாம் இருக்கு. அதான் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வருது இல்லையா? அதுல தனக்கு ஒரு டாய் வேணும்னு ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வச்சுப்போமே. இது எப்படின்னாக்க இப்பெல்லாம் இது டோர் டெலிவரி. எம்பெருமானும் அந்த மாதிரி தான், வந்து அருளக்கூடியவன் எம்பெருமான். நம்ம இருக்கிற இடம் தேடி வருவான், பரகத ஸ்வீகாரம் செய்யக்கூடியவன். அப்போ இந்த குழந்தை ஆர்டர் பண்ணிடுத்து வரப்போறது வரப்போறது வரப்போறதுன்னு காத்துட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? கதவை யார் தட்டினாலோ இல்லாட்டி அந்த மணி காலிங் பெல்ல யார் அடிச்சாலோ ஓடி போய் பார்க்கும், நமக்கு தான் வந்திருக்கோம் நமக்கு தான் வந்திருக்கோம்னு ஓடி போய் பார்க்கும். அதுக்கு தேவையான விஷயம் வரலன்னா அப்படியே ஒரு தவிப்பு, புரண்டு அழும், துடிக்கும், வாட்டமா இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஆறுதல் அடைஞ்சு போய் பார்க்கும், தனக்கு இல்லைன்னா மறுபடியும் துடிக்கும் இல்லையா? அப்போ இதுதான் அந்த பேற்றுக்கு துவரிக்கை. ஒரு அழற குழந்தை அம்மாவை தேடி தேடி ஓடுறது இல்லையா? அதை போல அந்த இர்ரெசிஸ்டபிள் அர்ஜ்னால என்ன பண்றானாக்க அந்த ஆர்வத்தினாலும் விரக தாபத்தினாலும் பிரிவாற்றமையினால் பக்தி பாரவசியத்தினால் அலையலையாக இவளுக்கு பகவத் அனுபவம் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அலையலையான அனுபவம் எல்லாம் எப்படின்னாக்க உணர்ச்சி வெள்ளமாக இருக்கு. அந்த உணர்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதுதான் நமக்கு நாச்சியார் திருமொழியாக அருளி செய்யப்பட்டது. அப்போ அவ்வளவு விஷயங்கள் அந்த நாச்சியார் திருமொழியில ஒரு பக்தனாக இருந்து பார்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம இந்த சம்சாரத்தில் இருப்பதனால இந்த பேர் அன்பு பேர் காதல்னு சொன்னா அது ஒரு ஸ்கின் டீப் அஃபெக்ஷன் நினைச்சுருக்கோம். அது இல்லை. இது பரம பக்தனுக்கும்
பரமாத்மாவுக்கும் ஏற்பட்ட உண்மையான அன்பு பேர் காதல். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தது இதை பார்த்தாதான் புரியும். ஆனால் அது ஆண்டாள் நாச்சியாருக்கு மட்டும்தான் புரியும். நம்ம முயற்சிக்கலாம். அப்படியாக அருளி செய்யப்பட்ட இந்த அற்புதமான நாச்சியார் திருமொழி, இதற்கு 2 தனியன்களை பார்த்துட்டு நாச்சியார் திருமொழிங்கிற நாமம் ஏன் வந்ததுன்னு பார்த்துட்டு அடுத்ததாக ஒவ்வொரு பதிகமாக 14 பதிகங்கள் இருக்கு, 143 பாசுரங்கள் இருக்கு. இதுல என்ன ஒரு விசேஷம்னு கேட்டா, திருப்பாவையை காட்டிலும் இதுல திவ்ய தேசங்களை அர்ச்சா விக்கிரகத்திலே எம்பெருமானை நிறைய கொண்டாடி இருப்பா ஆண்டாள் நாச்சியார். அதாவது அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் இப்ப திருப்பதியில திருவேங்கடமுடையானா இருக்கான், திருமாலிருஞ்சோலையில அழகனாக இருக்கின்றான் என்று இப்படி கொண்டாடி இருப்பாள். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கினின் துணைவி மல்லினாடாண்ட வடமயில் மெல்லியலாள் ஆயர்குலவேந்த தென்புதுவை வேயற்பயத விளக்கு கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனள் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலத்தொடை தென்னரங்கற்கு ஈயும் மதிப்புடைய சோலை கிளி அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே, தூய நற்பாதம் துணை நமக்கே, தூய நற்பாதம் துணை நமக்கே. இன்று இந்த நாச்சியார் திருமொழி தனியன். நாச்சியார் அப்படின்னா என்னன்னா, நாயகனுடைய பெண்பால். நாயகன்னாக்க பாஸ் அப்படின்னு சொல்றோம், மாஸ்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு பெண்பாலாக இருக்கக்கூடியது நாயகி. அதுதான் மருவி நாய்ச்சியாக மாறியது நாய்ச்சியார் என்று நாம் இதை கொண்டாடுகின்றோம். இப்படி அவள் அந்த பக்தி பெருவெள்ளம் எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, தையொரு திங்கள் அப்படிங்கிறது தான் முதல் பதிகம். ஏன்னா மார்கழி முடிந்தவுடன் தை மாசம், மார்கழியிலே எம்பெருமான் பறையை கொடுத்து விட்டான், அதை நித்தியமாக கொடுக்க வேண்டும் என்று பாரித்து இந்த தையொரு திங்கள் பாசுரத்திலே என்ன செய்யறான்னு கேட்டாக்க, காமன் அதாவது மன்மதன், த காட் ஆஃப் லவ், கியூபிட்னு சொல்றோம் இல்லையா, அவன் காலிலேயும் அவனுடைய தம்பியான சோமன் காலிலேயும் போய் விழறான். இப்போ இதுவே நமக்கு ஒரு பெரிய முரண்பாடா தெரியறது. ஏன் ஆண்டாள் நாச்சியார் முதல்ல என்ன சொன்னா, நாராயணனே நமக்கே பறைன்னு சொன்னா, நாராயணனை சென்றடைவதற்கான வழி அவனே அப்படின்னு சொன்னவள் இப்படி காமன் சோமன் காலெல்லாம் போய் விழலாமா? இது எந்த வகையில் சரியாகும்? அவெல்லாம் ஏதோ சின்ன சின்ன தேவதைகள், அதற்கு மேல ரஜோகுணம் பொருந்திய தேவதைகள். இப்படி நெறிக்கு மாறாக முரணாக ஆண்டாள் நாச்சியார் செயல்படுவது வழியல்லாத வழியை தேடி போவது போல இருக்கே, இது சரியா அப்படின்னு ஒரு விசாரம். இப்போதான் இந்த சாட் ஜிபிடிலாம் டீப் ரிசர்ச் மோட் அப்படின்லாம் வருது இல்லையா, அந்த டீப் ரிசர்ச் மோட்ல இருந்தவர்கள் தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம். அப்படி இந்த இடத்துக்கு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி தெள்ள தெளிவாக நமக்கு ஒரு சமாதானத்தை இட்டருள்கின்றார்கள். இது எதனால இது சரி அப்படின்னு கேட்டா, ஆண்டாள் நாச்சியாருக்கு என்ன உறுதி இருந்தது என்றால், எம்பெருமானே தனக்கு இலக்கு என்ற அந்த டெஸ்டினேஷன் கோல்ல அவளுக்கு எந்த ஒரு சந்தேகமோ இல்லாட்டி ஒரு டவுட்டோ கிடையாது. அந்த இடத்துல அவளுக்கு தெளிவான உறுதி இருந்தது, சென்றடைய வேண்டியது நாராயணன் தாங்கிற உறுதி இருந்தது. இப்போ நாம் இதை போல சின்ன சின்ன தேவதைகள் எல்லாம் போய் எதற்கு பிடிக்கிறோம்னு கேட்டாக்க, எனக்கு நல்லபடியா மனைவி அமையணும், நல்ல குழந்தைகள் அமையணும் அப்படின்னு இந்த சம்சாரத்திலேயே மறுபடியும் மாற்றத்துக்கு என்ன காரணமோ அதற்காக போய் காலில் விழுவது தவறு. ஆனால் எம்பெருமானே வேண்டும் என்று அந்த உபேயத்தில் உறுதியுடன் அல்ப பலன்களை வேண்டாமல் இப்படி போய், இது இந்த நிலைமைன்னு கேட்டா எத்த தின்னா பித்தம் தெளியும்னு சொல்வா இல்லையா, somehow I need a solution, அந்த மாதிரி நிலை. அதனால அந்த பக்தி நிலையிலே போய் இவள் இப்படி வேண்டுவது சரியே என்றாள். சரி, இதற்கு வேற உபமானங்கள் இருக்கான்னு கேட்டாக்க, ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கு. இப்போ ஹனுமான் கடலை தாண்டிட்டார், நேரா போய் சீதா பிராட்டிய லங்க முழுக்க தேடுறார், கிடைக்கவே இல்லை. ஹனுமனுக்கு எவ்வளவு உறுதி எவ்வளவு வீரம் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அவரே மனசு உடைஞ்சு போய் உயிரை விட்டுடலாமான்னு நினைச்சுட்டு இருக்காரு.
அப்படி உயிரை விட்டுடலாமான்னு நினைக்கும் பொழுது ஆனாலும் எப்படியாவது சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சாகணுமே, இல்லாட்டி ராமர் தவிப்பாரேன்னு ராமருடைய ஞாபகம் வர அந்த இடத்துல நமோ வாசஸ்பதையே என்று பிரம்மதேவன், அதே போல நமோ ருத்ராய அப்படின்னு இப்படி எல்லா தேவர்களையும் வணங்குறார். எதற்காக? அவருடைய இலக்கு என்ன? சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. நமோ வாசஸ்பதேன்னு எனக்கு ஒரு பெரிய மாமரத்தை கூட நான் மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஹனுமன் வேண்டலையே. ஹனுமன் வேண்டினது அந்த உயர்ந்த பலனுக்காக, அதாவது எம்பெருமானே பலன், பிராட்டியே பலன், அந்த பிராட்டியே நமக்கு இலக்கு என்று இருக்கும் பொழுது, அந்த உறுதியுடன் இருக்கும் பொழுது இப்படி வணங்குவது சரி. அதன் அடிப்படையில இங்க இந்த காமன் சோமன் காலெல்லாம் விழுந்து சொல்றா, கிட்டத்தட்ட மிரட்டுறான்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவர்கள் எல்லாம் ரஜோகுணம் பொருந்திய தேவர்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி தேவதைகள். அப்போ அவ கிட்ட கேட்கிறாளாம், இவோ இங்க பாரு, நேரா போய் என்கிட்ட நீ திட்டு வாங்காம இருக்கணும்னா என்ன போய் எம்பெருமான் கிட்ட சேர்த்துடு. உனக்கு மத்த நறுமலர் அப்படின்னாக்க இந்த கேக்டஸ் ஃப்ளவர்னு சொல்றோம் இல்லையா, அதை வச்சுண்டு முருக்க மலர்னாக்க கல்யாண முருங்கைன்னு சொல்லுவோம், அதை வச்சுண்டெல்லாம் உன்னை வணங்குறேன். என்கிட்ட நீ திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னாக்க, வாசகத்தழித்து உன்னை வைத்திடாமே இருக்க வேண்டும் என்றால் வித்தகன் வேங்கடவான் என்னும் விளக்கினில் புக என்னை விதிக்கிற்றியே என்று அங்க கொண்டு போய் என்னை சேர்த்துடு அப்படின்னு வேண்டிட்டா. இப்போ இதை கிருஷ்ண பரமாத்மா கேட்டுண்டே இருக்கான். அவனுக்கு என்ன தோணித்துன்னா, ரொம்ப சோகமாயிட்டான், செல்ஃப் கிரிட்டிக்கல் மோட்ல போயிட்டான் கிருஷ்ண பரமாத்மா. இது என்னதுரா இது, நானே பறையனெல்லாம் சொல்லி வந்துட்டு இருந்தா நம்ம கொஞ்சம் தாபதிச்சிட்டோமோ, இவாளை தவிக்க விட்டுட்டோமோ, இப்படி போய் யார் யார் காலில் எல்லாமோ விழறாளேன்னு அவனுக்கு ஒரு கவலை வந்துடுத்து. ஏன்னா இவன் எப்பேற்பட்டவன், கிருஷ்ண பரமாத்மா பிருந்தாவனத்திலே மழை பெய்யலன்னு சொல்லிட்டு இவாள்லாம் இந்திரனுக்கு பூஜை பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தா. அந்த நேரத்துல இந்திரனுக்கெல்லாம் பண்ணக்கூடாது, கோவர்தனத்துக்கு பண்ணுங்கோன்னு இவனே வழிகாட்டிட்டு அந்த கோவர்தனத்துக்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு ஒரு பெரிய உருவை எடுத்துக்கொண்டு இவனே அல்லா பிரசாதங்களையும் ஸ்வீகரித்தான். இப்ப பூத்தனா கிட்ட கூட பால் எதுக்கு வாங்கிட்டான்னாக்கா கிருஷ்ணனுக்கே என்று அவள் கொண்டு வந்ததனால். அப்ப எது பண்ணாலும் அவனுக்கே அப்படின்னு இருந்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். அப்போ அதே மாதிரி அவனுக்கே என்று இருந்த பெண் பிள்ளைகள் இப்படி காமன் சோமன் காலில் போய் விழும்படி வச்சுட்டோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஓடோடி வந்தான். ஓடி வந்தா இவர்களுக்கு ஒரு ஊழல்னாக்க இதான் பிரணய ரோஷம்னு சொல்லுவா. நாங்க கூப்பிடும்போது நீ வரல, இப்ப நீ வரையா அப்படின்னு சொல்லி மூஞ்ச திருப்பின்ட்டா. கோபம் வந்துருத்தி வாளுக்கு. அப்போ இவர்கள் அந்த சிற்றிலை இழைத்து கொன்று இருந்தார்கள். சிற்றில்னாக்க மண் வீடு கட்டி விளையாடுறது. இவன் நேரா வந்தான், அந்த மண் வீட்டெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சான். அதுதான் அற்புதமாக சிற்றில் இழைக்கக்கூடிய பாசமாக நமக்கு கிடைக்கின்றது. அப்போ சிற்றில் இழைச்சுட்டே இருக்கும் பொழுது அவ சொல்றா, சீதை வாயமுதம் உண்டாய் எங்கள் சிற்றிலை நீ சிதையாயே, ஏன்பா இந்த சிற்றில போய் அழிக்கிற இப்படின்னு இவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க, அவன் என்ன பண்ணான், அதெல்லாம் முடியாது, நான் வரும்போது நீங்க முகம் கொடுத்து பேசல, நான் இப்படிதான் பண்ண போறேன்னு சொல்லி அவன் அழிச்சுண்டே போக ஒரு மகாபாரத யுத்தமே நடந்துதான் இவா ரெண்டு பேத்துக்கும், அதாவது இந்த கோபிகைகளுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும். அந்த ஊடல் கடைசியிலே கூடலில் போய் முடிகின்றது. கூடல்னாக்க அந்த சேர்த்தியில போய் முடியறது. அப்போ சேர்த்தியில முடியும் போது இதுதான் அந்த நாமம் ஆயிரம்ங்கிற 2வது பதிகம். முடிவில் சேர்த்தி சம்ஸ்லேஷம் ஏற்படுறது. அப்போ அந்த சம்ஸ்லேஷத்துல மறுபடியும் என்னாச்சு, உச்சகட்டமான ஒரு இன்பம் கிடைக்கிறது. அதுக்கு மேல இன்பம் வந்தா இவர்கள் உயிர் தரிக்க மாட்டான்னு பார்த்த இந்த கோபிகைகளுடைய அம்மா தாய்மார்கள் எல்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டாக்க, கூடலினால் ஆனந்தம் தலைக்கேறி இவர்கள் அழிந்தே விடுவார்கள் என்று இந்த பெண்களை எல்லாம் எடுத்துட்டு அவளுடைய கிரகத்துக்குள்ள வைத்து மூடி வைத்து விட்டார்கள். இப்போ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட பிரிச்சுட்டா. பிரிச்ச உடனே துன்பம் ஜாஸ்தியா போயிடுத்து, காதல் நோய் வாய்ப்பட்டு மறுபடியும் வருந்த ஆரம்பித்தார்கள். உயிரே போகும் அபாயம் மறுபடியும் வந்துடுத்து. இவர்களுக்கு ஒரே குழப்பமா போயிடுத்து. என்னடா இது, பிரிச்சு வச்சாலும் உயிர் போற மாதிரி இருக்கு, சேர்த்தாலும் இன்பத்துல உயிர் போற மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ஜோயிசத் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தா. சரி, கொஞ்சம் கொஞ்சமா இன்பத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் எல்லாம் மறுபடியும் ஒரு விரதம் இருக்கட்டும். என்ன விரதம் அப்படின்னு கேட்டாக்க, தங்களுக்கு நல்ல கணவன் வேண்டும் என்று காலங்காத்தால கிளம்பி யமுனை கரையில போய் பனி நீராட்டம்னு சொல்லி குளிர்ந்த நீரிலே நீராடட்டும். அதுக்கு துணையாக இந்த கிருஷ்ண பரமாத்மாவும் போகட்டும். அதை நம்ம கண்டும் காணாமையும் விட்டுடலாம். அப்போ அந்த சிறிய நேரம் கிருஷ்ணனுடன் கூடி இருப்பார்கள், அதுவே இவர்கள் தரிப்பதற்கு சரியா போயிடும் அப்படின்னு அந்த அனுமதியை கொடுத்தார்கள். இவாளும் கிளம்பி போயின்னு இருக்கா, கண்ணனும் பின்தொடர்றான். கண்ணன் வராம இவா தப்பிச்சு ஓடணும்னு அப்படி இப்படிலாம் என்னெல்லாமோ பண்றா. இவனும் கிளம்பி போயிட்டான். நேரா அந்த யமுனை கரைக்கு சென்று நீராட சென்றான். இங்கதான் ரொம்ப பிரசித்தமான ஜலக்கிரீடைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வஸ்திராபகாரணம் நடக்கிறது. இப்போதான் இவெல்லாம் போய் நீராடின்னு இருக்கா. கிருஷ்ண பரமாத்மா எல்லா வஸ்திரத்தையும் எடுத்துட்டான். பக்கத்துல இருக்கக்கூடிய குருந்த மரத்தின் மேலே ஏறிக்கொண்டான். தன்னுடைய தோல்ல ஒரு வஸ்திரத்தை போட்டுண்டான், மரத்துல போட்டுண்டான், எல்லாத்தையும் போட்டுண்டு இந்த கோபிகைகளை பார்த்துட்டு இருக்கான். இவா நன்னா குளிச்சு முடிச்ச உடனே வஸ்திரத்தை எல்லாம் தேடுறா.
எங்க போச்சு வஸ்திரத்தெல்லாம் காணமே, ஆகாசம் கொண்டதோ, திசைகள் கொண்டதோ, இக்குளம் கொண்டதோ அப்படின்னு எல்லா இடத்துலயும் தேடி தேடி பாக்குறா. கடைசியில யார் எடுத்துட்டு போனா? கிருஷ்ண பரமாத்மா தானே. ஆஹா, நம்ம கண்ணன் தான் இதை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி நேரா இப்படி மேல பார்த்தா அவன் ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். டே கண்ணா, அதை கொடுப்பா, வஸ்திரம் இல்லாம நாங்க எப்படி வெளியில வருது அப்படின்னு கேட்கறான். அவன் மறுபடியும் அதெல்லாம் கொடுக்க முடியாது, மேல வாங்கோ அப்படிங்கிறான். இவ மறுபடியும் கெஞ்சரா, ஏன் அந்த வஸ்திரங்களை தர வேண்டுங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்லிண்டே போறா. அவன் காது கொடுத்து வாங்கவே இல்லை. கொடுக்க கூடாது, ஏன் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு அவன் பல காரணங்களை சொல்லிண்டே இருக்கான். இப்படி போனவா கடைசியாக தங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்துகின்றார்கள். அவ சொல்றா, கிருஷ்ணா மீன் கடிக்கிறதுடா, இங்க தாங்க முடியல, 2 மீன் கடிச்சுட்டு இருக்கீங்களே, அதனால நீ வஸ்திரத்தை கொடு, நாங்க சீக்கிரம் வெளியில வரணும் அப்படிங்கிறா. இங்க அந்த 2 மீன் அப்படிங்கிறது 5 மீன்களுக்கு உபமானம், எக்ஸாம்பிள் பீஸ் அப்படின்னு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காண்பிக்கிறா. என்ன 5 மீன்கள் நம்மளை பிடிச்சு இழுக்கும்னு கேட்டாக்க, சம்சாரம் என்று இந்த குளத்திலே கண்ணு காது மூக்கு நாக்கு தொக்குன்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களையும் நம்ம பிடிச்சு இழுக்கிறதாம். அப்போ இதுல இருந்து கிருஷ்ணா நீ தான் காப்பாத்தணும்னு அன்றைய தினம் திரௌபதி எப்படி 2 கைகளையும் உயர்த்தி கோவிந்தான்னு சொன்னாலோ அதை போல இவ 2 கையும் உயர்த்துறா. ஒரு கை என்னன்னாக்க ஆக்கிஞ்சன்யம், இன்னொரு கை அனன்யகதித்துவம். எனக்கு உன்னை விட்டா வேற வழி இல்லை, உன்னை அடைவதற்கும் நீயே வழி என்று இப்படி தூக்கி அந்த சரணாகதியை செய்ய உடனே அந்த வஸ்திரத்தை எல்லாம் கொடுத்தானாம் எம்பெருமான். அப்போ இதுக்குள்ள அவ்வளவு உயர்ந்த ஒரு தத்துவம் இருக்கு அந்த ஜலக்கிரீடைங்கிறதுக்குள்ள. அப்போ அதை கொடுத்த உடனே 2 கைகளையும் மேலே உயர்த்தி சரணம் புக, என்னால் என்னை ரட்சிக்க முடியுங்கிற அந்த எண்ணத்தை இவர்கள் விட ஆடையை எம்பெருமான் கொடுத்தான். அப்போ ஒரு சம்ஸ்லேஷம் ஏற்பட்டுறது. மறுபடியும் இந்த சம்சாரத்தில் இருப்பதனால் அந்த சம்ஸ்லேஷம் நித்தியமாக இல்லை. ஆண்டாளுக்கு அது மீண்டும் வருத்தத்தை அளித்தது. அப்போ அவனுடன் கூடி இருக்க வேண்டும் என்று கூடல் இழைக்க ஆரம்பித்தாள் ஆண்டாள் நாச்சியார். கூடல் இழைக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தமான வழக்கம். இது குறிப்பாக்குறது மாதிரி, இட்ஸ் ஃபார்ச்சூன் டெல்லிங். இதுதான் நமக்கு 4வது பதிகமாக தெள்ளியார் பல அப்படிங்கிற பதிகத்திலே அந்த பிரிவினால் ஏற்பட்ட ஒரு கலக்கம், அந்த கலக்கத்தினாலே இப்படி செய்கின்றார்கள். அந்த கலக்கம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா எம்பெருமான் உயர்ந்த வியக்தி, அதை பெரும் வரைக்கும் அந்த கலக்கம் இருந்தா தான் அவனுடைய மேன்மைக்கே அது ஒரு புகழ், அந்த மேன்மைக்கே ஒரு ஏற்றம். அப்படி அந்த கலக்கத்துடன் இவர்கள் கூடல் இழைக்க, தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்தடி கோடிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டம் இன்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டராவந்தன் கை பற்றி தன்னோடும் கூடுமாகில் நீ கூடிடு கூடலே ஊடல் கூடல் உணர்தல் புணர்தலை நீடு நின்ற நிறை புகழாய்ச்சிய கூடலை குழற் கோதை முன் கூறிய பாடல் பத்தும் வல்லார்கில்லை பாவமே. श्री कृष्ण जय जय गोपाल जय जय गोदारमण हरि गोविंद जय जय श्री कृष्ण जय जय गोपाल जय जय गोदारमण हरि गोविंद जय जय கோதாரமண ஹரி கோவிந்த ஜெய் ஜெய் என்று இப்படி கூடலை இழைத்த பின்பும் அவளுடைய ஆசை, அந்த நித்திய சம்ஸ்லேஷம் நிறைவேறவில்லை. அப்போ இவ சேத்தியில் இருந்த பொழுது அங்க ஒரு குயில் இருந்ததாம், குக்கு பேர்டு. அந்த குயிலை பார்த்து கேட்கிறா, குயிலே, நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த பொழுது நீ இருந்ததானே, இப்பொழுது நம்மையும் எம்பெருமானையும் எப்படியாவது நீ சேர்த்து வச்சுட அப்படின்னு அந்த குயிலுடைய காலில் போய் விழறா. அப்போ குயில் காலிலே விழுந்து இவள் சொல்கின்றாள், இது எப்படின்னாக்க அந்த குயில் இந்த இடத்துல ஆச்சாரியஸ்தானமாக கருதப்படுறது. ஏன்னா அந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் தானே ஆச்சாரியன்.
அதை காட்டுறதுக்கு தானே அந்த ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவை சென்று அடைய வேண்டும் என்று தானே வந்து வாழ்ந்து காட்டுவதற்காகத்தானே ஆண்டாள் நாச்சியார் வரா. அப்போ அந்த ஆச்சாரியனை பற்றி கொண்டு எம்பெருமானை சேர வேண்டும் அப்படின்னு இந்த ஆச்சாரிய ஸ்தானத்திலே இந்த குயிலை வைத்து குயில் காலிலே விழுந்து என்னையும் எம்பெருமானையும் சேர்த்து விடு என்று பிரார்த்திக்கின்றாள். இது சரியானா சீதா பிராட்டி ராவணன் கிட்டேயே சொல்றா, என்ன போய் ராமன் இடத்துல சேர்த்து விட்டுணும். அரக்கன்ட்ட சொல்லும் போது ஒரு குயில் கிட்ட சொல்லக்கூடாதா? இதுதான் ஹர் டெஸ்பிரேஷன் சொன்னோமே, அந்த பேற்றுக்கு துவரிக்கை. அந்த நிலையிலே பிரியில் தறியாமை என்ற நிலையிலே இதை அருளி செய்கின்றாள். மன்ன பெரும் புகழ் மாதவன் மணி வண்ணன் மணி முடிமைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குண்டே புன்னை குரு கத்தியின் யாழ செருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே பன்னிய போதும் இறது விரைந்து பவளவாயன் வர கூவாய் மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லி புத்தூர் உறைவான் தன் புன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொரு கயர் கண்ணினை துஞ்சா இன்னடி சிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்வன் கோயிலே உலகளந்தான் வர கூவாய் என்று அதை எம்பெருமான் வரும்படி கூவக்கூடாதா? கூவி அவன் என்னோட சேர்த்து வைக்க கூடாதான்னு கதர்றா ஆண்டாள் நாச்சியார். இந்த மென்னடை அப்படிங்கிற பாசுரம் ரொம்ப விசேஷம். ஏன்னா இது ஸ்ரீவில்லிபுத்தூர் மங்களாசாசன பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் செய்தது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு 2 பாசுரங்கள் தான், பெரியாழ்வாது ஒன்று, ஆண்டாள் நாச்சியாருடைய மங்களாசாசனம். அப்படி அந்த பாசுரத்தை செய்து நீ எம்பெருமானை சேர்த்து வச்சுட்டேன்னா நான் இந்த பாலெல்லாம் ஊட்டி வளர்க்குறேன் பார்த்தியா என்னுடைய கிளி, அதை உன்னோட தோழமை கொள்ள செய்கின்றேன்னு அதுக்கு ஒரு பிரைப் பண்றா அந்த குயிலை. அப்படியாவது என்னை சேர்த்து வச்சுடு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனா ஏனோ பாவம் அதுவும் நடக்கவில்லை. குயிலாலையும் சேர்த்து வைக்க முடியல. ஒரே வருத்தம் அவளுக்கு. அவன் எதுக்காக காத்துட்டு இருக்கான்? பிரேமம் அதிகரிக்கட்டும், அப்புறம் கை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி ஆறி காத்து கொண்டு இருக்கான். இவளுக்கு அது பொறுக்கவே முடியல. ஏன்னா அன்றைய தினம் சீதா பிராட்டி ஊர்துவான மாசான்னு சொல்லி 1 மாசம் ராமனுக்காக காத்துட்டு இருப்பேன் போய் சொல்லு அப்படின்னு சொன்ன பொழுது ஹனுமன் போறார். ஆனா அதுக்கு முன்னாடி சீதைக்கு சுந்தரகாண்டத்திலேயே பிரிவாற்றாமை தாங்க முடியல. ராமன் கிட்ட இருந்து தன் உயிரையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறா. அப்படி உயிரை மாய்த்துக்க போகும் பொழுதுதான் திருஜடைக்கு ஸ்வப்னமாக வந்தது. ஸ்வப்னமாக வந்து அன்றைய தினம் எம்பெருமான் திருஜடைக்கு ஸ்வப்னமாக வந்து தான் அங்கே வந்து சீதையை கை கொள்வேன்னு காண்பிச்சா இல்லையா, அந்த ஸ்வப்னத்தை திருஜடை சீதா பிராட்டிக்கு சொல்ல அதை கேட்ட அந்த சந்தோஷத்தினால் அந்த இன்பத்தினால் இன்னும் கொஞ்ச காலம் தரித்தாள் சீதா பிராட்டி, உயிர் வாழ்ந்தா இல்லையா. அதை போல இந்த இடத்திலேயும் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. உயிர் போயிட போறது, அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியாருக்கே சொப்னத்திலே வந்தான் எம்பெருமான். இது எப்படின்னா, எம்பெருமான் அடியார் உறங்கும் போது அவன் உறங்காதிருந்து அவர்கள் ஸ்வப்னத்திலே வந்து ஆனந்தத்தை கொடுப்பான். அதை போல இங்க வந்து இவளுக்கு ஒரு ஸ்வப்னம், அதுவும் ரொம்ப அழகான ஸ்வப்னம். திருக்கல்யாண மகோத்சவத்தையே அப்படியே அவளுக்கும் எம்பெருமானுக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தையே ஒரு ஸ்வப்னமாக கொடுத்த பிரசித்தமான நாச்சியார் திருமொழி. வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்கூடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான் நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாளை காமோக பரிசூடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவில்தல் என்பானோர் காளை போகுத கணா கண்டேன் தோழி நான் தோழி என் தோழி நீ கேளாய் நான் கண்ட
கனவினைன்னு இவ தோழி கிட்ட சொல்ல, அவ என் தோழி நீ சொல்லாய் நீ கண்ட கனவினை அவ கேட்க, வரிசீலை வாழ்முகத்தெனை மார்த்தாம் வந்திட்டு எரிமூகம் பாரித்தென்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சூதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கண்ணா கண்டேன் தோழி நான் குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மனநீர் அங்கவனோடு உடன் சென்றங்காலை மேல் மஞ்சன மாட்ட கண்ணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு அவ தோழி கிட்ட இந்த கனவெல்லாம் சொல்லிண்டே போறா. மொத்த திருக்கல்யாண மகோத்சவம் முடிஞ்சுடுத்து. திவ்ய தம்பதியாகவே தன்னை பார்த்துட்டா. எல்லாம் பார்த்து முடிச்சு எழுந்துக்கும் போதுதான் தெரியறது, அடடா இது வெறும் கனவா எடுத்தே, இன்னும் கிருஷ்ண பரமாத்மா வரவில்லையே, இந்த கூடல் கூட ஒரு ஸ்வப்னமாயிடுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ அந்த நேரத்துல அந்த கூடல் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியறது. ஏன்னா எம்பெருமானுடைய அந்த வாய் அமுதத்தை தான் அடுத்ததாக கேட்க இருக்கா. எம்பெருமானுடைய வாய் அமுதம் யாருக்கு தெரியும்னாக்க சங்காழ்வான் பாஞ்சஜன்யத்துக்கு தானே தெரியும். அன்றைய தினம் பாவம் சீதா பிராட்டி ஹனுமன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுண்டா. இவளுக்கு கிடைச்ச பாகியம் எம்பெருமானுக்கு அந்தரங்க கைங்கரிய பரராக இருக்கக்கூடிய அந்த சங்காழ்வான் கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கிறா. சங்காழ்வானுக்கு அப்படி என்ன ஏற்றம்னு கேட்டா, சங்கு சக்கரம் ரெண்டுத்தையும் தான் எம்பெருமான் வச்சுட்டு இருக்கான். சங்குக்கு என்ன ஏற்றம்னா சக்கரம் கூட பொருதுமிடம் கருது கை நின்ற சக்கரத்துன்னு சொல்லி எப்பயாவது ஒரு ஆபத்து யாரையாவது அழிக்கணும்னா எம்பெருமான் கையை விட்டு அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு வரும். ஆனா அந்த பிரிவு கூட சங்காழ்வானுக்கு கிடையாது. எவ்வளவு சுகம் பாருங்கோ. பசிச்சதுன்னா எம்பெருமானுடைய வாயமுதத்தை உண்ணுக்கும், தூக்கம் வந்ததுன்னா எம்பெருமானுடைய திருக்கரத்திலேயே தூங்கிடும். இது யாருக்கு கிடைக்கும்? அதற்கு மேல அந்த வர்ண சேர்த்தி, எம்பெருமான் அப்படியே கார்முகில போல கருகரு கருகருன்னு இருக்கான். அவன் திருக்கைகள் சக்கச்சவேர்னு இருக்கு. அதுல இந்த பாஞ்சஜன்யம் வெள்ளவெளேர்னு இருக்கு. அப்ப இந்த கலர் கான்ட்ராஸ்ட பாக்குறா, அந்த வர்ண சேர்த்தி, அதை பார்த்து அதுலயும் மூழ்கி போய் அந்த சங்காழ்வான் கிட்டே கருப்பூரம் நாருமோ கமல பூனாருமோ திருபவள செவ்வாய்தான் தித்தி தீரு கூமோ கருப்பூரம் நாருமோ கமல பூனாருமோ திருபவள செவ்வாய்தான் தித்தி தீரு கூமோம் மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையோ நாற்றமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையோ நாற்றமோ விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. சங்காழ்வான் கிட்ட பிரார்த்திக்கிறா, அவனுடைய வாயமுதம் எப்படி இருக்கும் அதை சொல்லு அப்படின்னு பிரார்த்திக்க அவனும் சொல்றான். அதெல்லாம் கேட்டுண்டே இருக்கா. கேட்க கேட்க அந்த அனுபவமானது அவன் வரை நீடித்து விட்டது. எம்பெருமானுடைய திருமேனி ஞாபகம் வந்துடுத்து. அப்படியே நினைச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு மேகம் வருதான். அந்த மேகத்தை பார்த்தா இன்னும் அவளுக்கு எம்பெருமானுடைய திருமேனி ஞாபகம் வந்துடுது. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கிறதுன்னு இவளை 4வது திருப்பாவையில அருள் செய்தா இல்லையா? அந்த மேகத்தை பார்த்த உடனே கார்முகில் கண்ணன் அதே நிறம். ஏன்னா மேகத்துக்கும் எம்பெருமானுக்கும் பல சாமியங்கள் உண்டு. வர்ணம் சாமியம் ஒண்ணு, அதற்கு மேல 2 பேரும் ஔதாரிய குணத்தோட பொழிஞ்சுட்டே இருப்பா இல்லையா? அப்போ அந்த சாமியங்கள் எல்லாம் பார்த்து எம்பெருமான் தான் வந்துட்டான்னு சொல்லி அந்த மேகத்துக்கு பாக்குறா. அப்புறம் தான் புரியுது, அடடா வந்தது எம்பெருமான் இல்ல, அவனை போல வண்ணத்தோட இருக்கக்கூடிய கரு மேகம். ஆனா இந்த மேகத்தை பார்த்தா நகர்றதே.
மூவ் ஆறுது இல்லையா, ஒரு வெஹிக்கல் ஆட்டம் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆட்டம் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மேகவிடு தூதாக அந்த மேகத்துக்கிட்ட சொல்றாளாம், அப்பா மேகமே நேரா திருவேங்கட மலைக்கு போ, அங்க போய் அந்த எம்பெருமான் கிட்ட நான் அவனுக்காக காத்துன்னு இருக்கேன்னு சொல்லு, உடனே வந்து என்ன கை கொள்ள வேண்டும்னு சொல்லு, காதல் நோய்பட்டு துடிச்சுன்னு இருக்கேன்னு சொல்லு, வளையெல்லாம் கையில தங்காம கீழே கீழே விழருது, அவன் வேணும் எனக்கு, வந்து என்னை ஆட்கொள்ளும்படி சொல்லுன்னு சொல்லி தூது அனுப்புறா சீதா பிராட்டி. அனுமனை தூது அனுப்பினா இவளுக்கு அதை விட காதல் ஜாஸ்தி. ஏன்னா அனுமன் எப்பேற்பட்டவர்னாக்க உயிருள்ள ஒரு பதார்த்தம், சித்தாக இருக்கக்கூடியவர். ஆனா இங்க மேகத்தை அனுப்புறா, அச்சித்தாக இருக்கக்கூடிய பதார்த்தத்தை மேகமா தூதா போ அப்படின்னு சொல்லி விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்தின் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முலை குவட்டில் துளி சோரச்சோர்வேனே பெண்ணீர் மையீடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே சலம் கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்காள் மாவலியை நிலம் கொண்டான் வேங்கடத்தே நிறந்தேறி பொழிவீர்கள் உலகுண்ட விளங்கனி போல் உள்மெளிய புகுந்தனை என்னை நலம் கொண்ட நாரணர்க்கின் நடலை நோய் செப்புமீனே என்று என்னுடைய நடலை நோய அந்த நாரணனுக்கு போய் சொல்லு. அவன் என்னவோ குளிர் அருவி இருக்கக்கூடிய வேங்கடத்துல இருக்கான், அவனுக்கு எங்க என்னுடைய விரக தாபம் புரிய போறது, இந்த தீ எப்படி அவனுக்கு புரிய போறது, நீ போய் சொல்லி என் கஷ்டத்தை என் வியாதியை சொல்லி, அவன் இல்லேனா என் ஆவி தங்கும் என்று உரையீர, என் ஆவி தங்காது என்று சொல்லி அவன் அழைச்சுண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறா. இந்த மேகமும் ரொம்ப தைரியமா தான் கிளம்பித்து. ஆனா பாவம் சின்ன மேகம் போல திருவேங்கடம் வரைக்கும் போற அளவுக்கு அதுகிட்ட நீர் இல்லை. இப்படி மதுரை பக்கமா வந்தோடனே எல்லா மழையும் பொழிஞ்சுடுத்து, திருமாலிருஞ்சோலை கிட்ட வந்தோடனே எல்லா மழையும் பொழிஞ்சுடுத்து, மேகமும் மறைந்து விட்டது. இப்போ அது பொழிஞ்ச அந்த மழையினால மலரெல்லாம் அங்கங்கங்கங்க மலர்ந்துடுத்து. இப்போ அந்த மலரையெல்லாம் பார்க்கறா, பார்த்தா மறுபடியும் எம்பெருமான் ஞாபகம் வந்துடுது. இப்போ சேர்த்தியில் இருக்கும் பொழுது கணவன் மனைவி ஒன்னா இருக்கறச்சே இந்த மலர் தென்றல் இதெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். ஆனா பிரிவில் இருக்கும் பொழுது கணவனுக்கு மனைவியோ இல்ல மனைவிக்கு கணவனையோ ஞாபகப்படுத்தி இன்னும் துன்புறுத்தும் இதே நிலவு, இதே இந்த மலர், இதெல்லாத்தையும். அப்போ இந்த இடத்துல ஆண்டாளுக்கு அந்த பிரிவினால இந்த மலரே அவளுக்கு துன்பம் கொடுக்கிறது. அப்போ அந்த வேதனையை வெளிக்காட்டும் விதமாக அந்த தவிக்க விட்டுட்டானே எம்பெருமான், அவனோட சுழல்ல போய் நான் இப்படி மாட்டின்ட்டேனே, மீள முடியாத சுழல்ல நானே போய் மாட்டின்ட்டேனே, இனிமே அவன் வந்துதானே என்னை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த வேதனையிலே திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை குறித்து ஒரு மங்களாசாசனமாக சிந்துர செம்பொடிங்கிற பதிகம். இந்த பதிகத்திலே தான் 100 தடா வெண்ணெய் அக்காரடிசல்னும் வேண்டிக்கிறார் திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு. அதைத்தான் பிற்காலத்திலே சுவாமி ராமானுஜர் செய்து வைக்கின்றார். அதற்காக தான் அவருக்கு கோதாகிரஜர் அப்படிங்கிற திருநாமம், திருப்பாவை அண்ணர் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை கொண்டாடுறோம். சிந்துர செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்ட நவால் சிந்துர செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்ட நவால் மந்திரம் நாட்டியன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலை நின்றுய்ந்து கோலோ மந்திரம் நாட்டியன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலை நின்றுய்ந்து கோலோ ஓ இப்படி பிரார்த்திக்கிறா. காமன் சோமன் குயில் மேகம் எல்லா காலையும் விழுந்து பார்த்தா பிரயோஜனம் இல்லை, அவனை ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த பதார்த்தங்கள் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தா பிரயோஜனம் இல்லை. இப்போ அவளுக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது. பெரியாழ்வாருடைய திருமகள், பெரியாழ்வார் நமக்கு தகப்பன் மட்டுமல்ல ஆச்சாரியன், அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தம் வீணாகாது, ஆச்சாரியன் கடகமாக பாலமாக இருந்து என்னையும் எம்பெருமானையும் நிச்சயமாக சேர்த்து வைப்பார், அப்போ அந்த சம்பந்தமே நம்மை காத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி உறுதி வருது அவளுக்கு. அப்போ அதே நேரத்துல இந்த புஷ்பங்கள் எல்லாத்தையும் பாக்குறா, பக்கத்துல பார்த்தாக்க கோவை பழம் இருக்கு,
முல்லைப்பூ இருக்கு, குயில் பாடுறது, மயில் ஆடுறது, இவ பிரிவுல இருக்கா இல்லையா? அதனால இந்த கோவை பழத்தை பார்த்தா எம்பெருமானுடைய திரு அதரம் ஞாபகம் வந்துடுது. முல்லைப்பூவை பார்த்தா எம்பெருமானுடைய திருப்பற்கள் ஞாபகம் வந்துடுது. குயில் ஆடுறத பார்த்தா, குயில் பாடுறத பார்த்தா இப்ப எதுக்கு வந்து பாடுற, இந்த பாட்டை கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம், இது சுகிக்குமா, வேண்டாம் போங்கிறா. மயில் ஆடுறது அதை பார்த்தா, இந்த மயில் ஆட்டத்தை பார்த்து நமக்கு என்ன ஆப்போறது, மயிலே எதுக்கே முன்னாடி இப்படி வந்து நீ ஆடுறன்னு சொல்லி இந்த இடத்திலே நொந்து கொண்டாலும் அதே நேரத்திலே அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே இவளுக்கு ஒரு உறுதி. அதற்கு மேல ராமபிரானாக இவன் அன்றைய தினம் அந்த சரம ஸ்லோகத்தை சொன்னானே, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் பிரதமமானு ஒரு தடவை அப்படி நான் உன்னை ஆசிரிக்கிறேன்னு சொல்லிட்டாக்க அபயம் எல்லா காலங்களையும் தருவான் சொன்னானே, அந்த வார்த்தை பொய்யாகாதுன்னு உறுதி பூண்டான். இவ எப்படி அதை எப்படி ஈக்குவேட் பண்ணி வச்சுட்டான்னு கேட்டாக்க, ராமபிரானுடைய வார்த்தை பொய்யாகாது, பொய்யானால் அப்போ நான் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளைங்கிறது பொய்யாயிடுமோ அப்படின்னு அந்த கலக்கத்துல இப்படி அப்படி இப்படி அப்படின்னு இந்த அற்புதமான பாசுரம். முல்லை பிராட்டி நீ உன் முறுவல்கள் கொண்டு எம்மை அல்லல் விளைவியலாழி நங்காய் உன்னடை கலம் கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட கோமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய் அன்றே கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட கோமரனார். அது யாரு? ராமபிரான். லக்ஷ்மணர் தான் மூக்கு அறிஞ்சா சூர்பனகையோடது அப்படின்னு சொன்னா கூட அதற்கு அந்தர்யாமி லக்ஷ்மணர் ராமருடைய வலக்கைனே சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல. அப்போ ராமர் தான் அந்த சூர்பனகை மூக்கு அறுத்தாரே, அவர் சொன்ன வார்த்தை கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால், அந்த சொல் தான் சரம ஸ்லோகம். அவனுடைய சொல் பொய்யானால், சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய் அன்றே என்று, அவனுடைய சொல் பொய்யானால் நான் பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக பிறந்தது பொய்யாகிவிடும். ஆனால் இதுல தேரின் அர்த்தம் என்னன்னா, அவன் சொல்லும் எப்பொழுதும் பொய்யாகாது, இவர் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என்பதும் பொய்யாகாது. நிச்சயமா எம்பெருமான் கை கொள்வான், அபயம் கொடுப்பான். ஆனா இவளுக்கு அது வரைக்கும் காத்துன்னு இருக்க முடியல. அதனால அந்த தவிப்புல இப்படி சொல்றா. அவன் வாக்கு மாற மாட்டான் ரக்ஷகன், என்னை பார்த்தல்ல என்னுடைய ஆச்சாரிய சம்பந்தத்தை பார்த்து கொடுப்பான்னு மறுபடியும் ஒரு வழியா அப்படியே தேறி கொஞ்சம் உறுதி பூண்டிருக்கா. உறுதி பூண்டாலும் இது அந்த பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே இருக்கு. காப்பாத்துவான், காப்பாற்ற மாட்டானா, வருவானா, வரமாட்டானா, இப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி இவன் இந்த போல பெண்களை ரட்சிச்சிருக்கானா அப்படின்னு யோசிச்சு பார்க்கறான். யோசிச்சு பார்த்தா நிச்சயமா ரட்சிச்சிருக்கானே. இங்க ருக்மிணி பிராட்டிய வந்து கை கொண்டான். அதற்கு மேல இவளையே பூமி பிராட்டியாக மீட்டெடுத்தவன் இதே எம்பெருமான் தானே. அப்போ அந்த நம்பிக்கையுடன் அடுத்த பதிகம் தாமுகக்கும் தம் கையில்ங்கிற ரொம்ப அற்புதமான பதிகம். இந்த பதிகத்திலே இவளே தன்னுடைய அவதார ரகசியத்தை வெளியிடுகின்றாள். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள், அன்றைய ஒரு தினம் பாசி தூர்த்து கிடந்த இந்த பூமியை, பாசினா தண்ணிக்குள்ள இருந்தா பாசி தானே பிடிக்கும், அப்படி பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர் வாராமானமேலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்று அப்பொழுது வராகனாக அவன் வாக்கு கொடுத்தான் இல்லையா, ரட்சிப்பேன்னு ரட்சிச்சும் காண்பித்தான்னு சொல்லி அந்த வராக சரம ஸ்லோகத்தை இப்ப நினைச்சு பாக்குறான். இப்ப முந்தைய பதிகம் முல்லை பிராட்டி, அந்த பதிகத்துல ராமச்சரம ஸ்லோகம் வந்துடுது. இந்த பதிகத்திலே பாசி தூர்த்து கிடந்தன்னு தன்னுடைய அவதார ரகசியத்தை காண்பிக்கும் பொழுது அந்த இடத்துல வராக சரம ஸ்லோகத்தையும் காட்டிட்டா. இதுக்கு அடுத்த பாசுரத்திலேயே செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். இந்த இடத்துல மெய்மை பெருவார்த்தைங்கிறது கிருஷ்ண பரம சரம ஸ்லோகம். அப்போ சம்பிரதாயத்துல 3 முக்கியமான சரம ஸ்லோகங்கள், ராம வராக ராம கிருஷ்ண, அந்த 3ஐயும் நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் நாச்சியார் காண்பிக்கிறார். அப்ப இந்த இடத்துல மெய்மை பெருவார்த்தை, அந்த வார்த்தைய விட்டு சித்தரானுடைய என்னுடைய தகப்பனார் கேட்டார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமிங்கிறத கேட்டதோட மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்தும் காட்டினார் என்னுடைய தந்தை.
அப்போ அந்த உறவுக்காக, அந்த சம்பந்தம் எனக்கு இருக்கு, அவர்தான் என்னுடைய ஆச்சாரியன் என்ற இந்த நிஷ்டைக்காக நிச்சயமாக எம்பெருமான் எனக்கு இந்த காரியத்தை சாதித்துக் கொடுப்பான் என்று உறுதி பூண்டாள். செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மெய் பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மையூக பாறை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பாரினியே என்று உறுதி பூண்டாள் ஆண்டாள் நாச்சியார். அப்படி இருந்தும் அவன் சோதிச்சுட்டே இருக்கான், இன்னும் வரலன்னு உடனே இவளுக்கு ஏக்கம் ஜாஸ்தி ஆயிடுது. தோழிகள் கிட்டலாம் சொல்றா, இன்னும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது, என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோ. எங்க அவன் லீலைகள் எல்லாம் புரிந்தானே அந்த வடநாட்டு திவ்ய தேசத்துல எல்லாம் என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோ, அந்த மண்ணை தொட்டாவது நான் தரிச்சுக்கிறேன், அவன் விளையாடின இடத்தை பார்த்தாவது தரிச்சுக்கிறேன்னு சொல்லி மண்ணும் திரிவும் மனம் குழைவும் மானமில்லாமையும் வாய்வெழுப்பும் உண்ணலூராமையும் உள்மெலிவும் ஓத நீர்வண்ணன் என்பான் ஒருவன் தன்னந்துழாயென்னோ மாலை கொண்டு சூட்ட தனியும் விளம்பன் தன்னை பண்ணழிய தேவன் வென்ற பாண்டிவட தென்னை உய்திடுமின் மதுரை புறத்தென்னை ஆய்பாடிக்கே என்னை யமுனை கரைக்கென்னை பொய்கை கரைக்கென்னை பதவிலோச்சனத்து கோவர்தனத்தென்னை துவராபதிக்கென்னை உய்திடுமின். இன்னும் கொண்டு போய் அங்க விட்டுடுங்கன்னு அழறா. அப்போ தோழிகள்லாம் சொல்றாளாம், அழைத்து போகும் அளவுக்கு உனக்கு எங்கம்மா சக்தி இருக்கு, ஒரு அடி எடுத்து வைக்க முடியலையே உன்னால, அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண முடியுமா, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இவ சொல்றா. தோழிகள் எல்லாம் சேர்ந்து சொல்றா. அப்போ இவ சொல்றாளாம், உங்களுக்கு என்னுடைய நிலைமை புரியாது, சரி என்ன அழைச்சிட்டு போக வேண்டாம், ஆனா அவன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதையாவது எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுங்க, அதை என் மேல தொடவிண்டு உயிர் வாழறேன் அப்படிங்கிறா. ஏன்னா பரகத ஸ்வீகாரம்னு அவன் தான் வரணும் இல்லையா, இன்னும் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு தவிச்சுண்டு அதையாவது கொண்டு வந்து கொடுங்கோ, அந்த பீரக வண்ண ஆடை கொண்டு என்னுடைய வாட்டம் தனியீரே, அவனுடைய வனமாலை இருக்கே துளசி அதை கொண்டு வாங்களே, அவனுடைய அமுது வாயில் ஊறிய நீர் இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு வாங்கோ, எதையாவது ஒன்று எடுத்துட்டு வாங்கோ, அவனுடைய திருப்பாத தூளி எதையாவது ஒன்று எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுங்கோ அப்படின்னு. என்னுடைய துன்பம் அறியாமல் இப்படி பேசாதீங்க. அவெல்லாம் சொல்றாளாம், பரகத ஸ்வீகாரம்னு அவன் வரணும், நீ போய் கொண்டு வாங்குற போறேங்கிற எண்ணமா இதுன்னா, இது எப்படின்னா வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல, எரியற நீர்லன்னு கொண்டு வந்து எண்ணெயை கொட்டுற மாதிரி பேசுறீங்க. இந்த வார்த்தையெல்லாம் என்னால கேட்க முடியல, இப்பவே அவன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து என்னை உயிர் தரிக்கும்படி செய்யுங்கோ என்று அடுத்ததான கண்ணன் என்னும் கருந்தேவம்னு பதிகம். அதுல பாலாலிலையில் தூயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனே, பாலாலிலையில் தூயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனே, வேலா துன்னம் பெய்தார் போல் வேண்டேற்றெல்லாம் பேசாதே, கோலால் நீரை மேதாயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தண்ண தூழாய் கொண்டின் நெறிமென் குழல் மேல் சூட்டீரே, நீலார் தண்ண தூழாய் கொண்டின் நெறிமென் குழல் மேல் சூட்டீரே, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழக்கி கிடப்பேனே என்று
ஏதாவது அவனுடைய இலார் தன்னந்துழாய்னா அந்த துளசியை கொண்டு என்னுடைய கூந்தல்ல சூட்டக்கூடாதா? அதை நினைச்சுண்டாவது அந்த வாசனையை பார்த்தாவது உயிர் தரிப்பேனே அப்படின்னு கதறா. அப்போ திருப்பாவையில உபாயம் உபயத்தை ஸ்பஷ்டமா சொன்னவள், அந்த நித்திய சம்ஸ்லேஷம் கிடைக்கலன்னு உருகினவள். இந்த நாச்சியார் திருமொழி மொத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து என்ன, காமன் காலில் விழுந்து நோன்பு செய்யறா தை மாதத்திலே. அடுத்ததாக பனி நீராடுகின்றாள், கூடல் இழைக்கிறா, குயில் வார்த்தை கேட்கிறா, ஸ்வப்னத்தின் மூலமாக அவனை அனுபவித்து தரிக்க பார்க்கின்றாள். ஸ்ரீ பாஞ்சஜன்ய ஆழ்வான் கிட்ட கேட்கிறா, மேகத்தை தூதாக அனுப்புகின்றாள், மலரை பார்த்து அவனுடைய நினைவு வந்து அது கிட்ட பேசுறா. அதே போல திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கிட்ட வா உன்னோட சுழல்ல மாட்டின்ட்டேனேன்னு தவிக்கிறா. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அந்த சம்பந்தம் என்னை காப்பாற்றும் என்று உறுதி பூன்றா. அதே நேரத்துல அவன் சம்பந்தம் அடியாக இன்னும் எம்பெருமான் வரவில்லையே, என்னதான் பண்ணலாம், வழியல்லாத வழியாக நானே கிளம்பி போறேன் அவன் இருக்கிற இடத்துக்குன்னு கிளம்புறா. அதற்கும் உடம்பிலே சக்தி இல்லாதனால காத்துட்டு இருக்க, அவன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஒண்ணு கொண்டு வாங்கன்னு கேட்கிற. இது மிகுதியான அன்பு, அந்த உச்சத்தை அடைஞ்சுடுத்து, பரமபக்தி நிலை வந்துடுத்து இப்போ. அப்போ அவனை கண்டீர்களா கண்டீர்களா கண்டீர்களான்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்கிறா. அப்போ இந்த இடம் கடைசியாக இந்த தோழிகள் எல்லாம் அவனை கண்டோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல போறா. பட்டி மேந்தோர் காரேறு பல தேவர் கோர் கீழ்கன்றாய் இட்டீரீட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே விதியார வருவனை வரையும் கதிரை போல்வனை விரதம் பெரிதாய் வருவனை மிளிரக நின்று விளையாட வேட்டையாடி வருவனை விருந்தாவனத்தே கண்டோமே விருந்தாவனத்தே கண்டோமே என்று அவனை கண்டோம் 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 பிருந்தாவனத்திலே கண்டோம் என்று அருளி செய்தாள். இப்போ ஆண்டாள் நாச்சியாருக்கு புரியுறது, அந்த கிருஷ்ண பரமாத்மா விருந்தாவனத்துல கூட பிசிக்கல் பாடியில இல்லை. அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா தீர்த்தம் பிரசாதித்து விட்டு சென்று விட்டான். விருந்தாவனத்திலே கண்டால் கூட அதே கிருஷ்ண பரமாத்மா தான் அரங்கனாக நமக்கு இங்கே சேவை சாதிக்கின்றான். அந்த அரங்கனைத்தான் சென்றடைய வேண்டும் என்று இவளும் அந்த நிலைக்கு வர அரங்கனும் மனம் கனிந்தார். உடனே நேரா அரங்கன் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, உள்ளம் கழிந்து ஒரு திருமுகம் லெட்டர் அனுப்புற பெரியாழ்வாருக்கு. என்ன, திருமகளான ஆண்டாளை ஸ்வீகரிக்க சித்தமாக உள்ளோம், அவளை பல்லாக்கிலே ஏற்றிக்கொண்டு வாருங்கள், அல்ல அனுப்பி வையுங்கள், ஆண்டாளை எழுந்துருள பண்ணிக்கொண்டு வாரும் அப்படின்னு ஒரு கட்டளை பிறப்பித்தான் திருமுகமாக. அப்படி அவெல்லாம் எழுப்பிண்டு வரா ஆண்டாள் நாச்சியார். அப்படி வந்து இறங்கின இடம்தான் ஸ்ரீரங்கத்திலே வெளியாண்டாள் சன்னதி. இப்போ அப்படி எழுதுண்டு வரா. அந்த பக்கம் ஆண்டாள் பக்கம் யார் கோஷ்டினாக்க, பெரியாழ்வார் கோஷ்டியில யாரெல்லாம், வல்லபதேவ ராஜா இருந்தான், பெரிய சன்மான்கள் எல்லாம் ஆண்டாள் நாச்சியாருக்காக எடுத்துட்டு வரான். செல்வ நம்பி இருக்கர், எல்லா சன்மான்களையும் எடுத்துக்கொண்டு வர இரவரங்கத்தை வந்து அடைந்தார்கள். அரங்கன் எந்த ரூபத்துல வந்தான்னு கேட்டாக்க, ரங்க மன்னாராக வந்தான். ஏன்னா ரங்க அப்படிங்கிறது இந்த அர்ச்சா விக்கிரமான ரங்கநாதனை காண்பிக்கிறது. மன்னார் அப்படின்னாக்க துவராபதிக்கு மன்னன், அவனைத்தானே ஆசைப்பட்டா, கிருஷ்ண பரமாத்மாவை தானே ஆசைப்பட்டா. அப்போ அந்த விபவத்தை காட்டும் விதமாக ராஜ மன்னாராக ரெண்டும் கலந்து ரங்க மன்னாராக வரான். அப்படி வந்தா அந்த சேர்த்தி அற்புதமான ஒரு சேர்த்தி. இதற்கு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னாருடைய ஓடமாக அனுபவிக்கலாம். அகிலமெல்லாம் புகழ் விளங்கும் ஆதி அரவணை மேல் பள்ளி கொள்ளும் ரகுகுலத்தோர் குல தெய்வம் எங்கள் ரங்கருடன்
சந்நிதிக்கு தர்மங்களானதொரு பலகைகள் சேர்த்து தத்துவங்களானதொரு பாய்மரங்கள் நட்டு 4 வேதங்களும் நங்கூரமாக நலமுள்ள திருமந்திர கொடி தன்னை நட்டு 64 கலையாணியை தைத்து ஆகம புராணமெனும் கயிற்றினால் கட்டி அழகையதுத்வயமதனை பீரங்கியாக அணி குறுகை மாறனதற்கதிபதியாக 4000 என்னும் நல்லதோர் பொருளை ஞானமெனும் கப்பலிலே ஏற்றினார் ஐயா. கப்பலில் வருகின்ற கனவான்கள் பெயரை களிப்புடனே சொல்கின்றேன் கவனமாய் கேளீர். மகிழ்மாறன் மதுர கவி பொய்கையாய் மகிழ்மாறன் மதுர கவி மழிசையாழ் பாணர் மங்கை மன்னன் பொய்கை பூதத்து ஆழ்வார் மகிழ்மாறன் மதுர கவி மழிசையாழ் பாணர் மங்கை மன்னன் பொய்கை பூதத்து ஆழ்வார் பார்ப்புகழ் சேரனும் தொண்டரடி பொடியாழ்வார் பட்டர் பிரான் மகிழ பாகவதருடனே ஆண்டாளுடன் ரெங்க மன்னாரும் ஏறி அந்தணர்கள் பலர் ஜெய ஜெய எனவே கருணை என்னும் பெரிய கடலினை தாண்டி காதலுடன் திருவரங்கம் வந்ததையா கப்பல் காதலுடன் திருவரங்கம் வந்ததையா கப்பல் காதலுடன் திருவரங்கம் வந்ததையா கப்பல் கண்டார் அதிவிண்டார் ரெங்கன் கருணை வடிவழகை கமலம் தன்னில் மலர் மகள் மகிழும் மனவாழன் தன்னை ஏலேலோ ஏலேலோ கோவிந்தா. இந்த கப்பல் விஷ்ணு போத்தம்ங்கிற இந்த கப்பல் ஆண்டாள் ரெங்கமன்னார் சேர்த்தியோடு இருக்கக்கூடிய இந்த கப்பல் தான் நமக்கு தாரகம். இதுதான் சம்சாரம்ங்கிற கடல்ல இருந்து நம்மள தாண்டி எடுத்துன்னு போறது. இந்த திவ்ய தம்பதிகள் நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த நித்திய தம்பதிகளுக்கு நாம் எப்பொழுதும் கைங்கரியம் செய்து கொண்டே இருப்போமாக. அந்த நித்திய தம்பதிகளை பார்த்தாலே நமக்கு ஆனந்தம். அந்த ஆனந்தம் மேலும் மேலும் பெருக்கெடுத்து அவர்களுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே உய்வோமாக. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ரங்க மன்னார் மணமகன் ஆனாரே நம்ம ஆண்டாளும் மணமகள் ஆனாளே. வந்தவர்க்கும் பார்ப்பவர்க்கும் ஆனந்தம் நம் ஆண்டாள்க்கும் ரங்காவுக்கும் ஆனந்தம். அவன் செய்த கிருபா பலன் இன்று பலித்ததம்மா அவன் செய்த கிருஷி பலன் இன்று பலித்ததம்மா. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.